மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா கிண்ணக்கோரையிலேருந்து முள்ளி வழியா கோயம்புத்தூர் போகலான்னு கிளம்பியாச்சு. முள்ளி ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்கும். அது கொஞ்சம் எலிஃபேண்ட்ஸு வைல்ட் அனிமல்ஸ் கொஞ்சம் நடமாடுறது. எப்படி போகணும்னு தெரில. போயிட்டு நான் விளாக் பண்ணுறேன். இந்த எபிசோடு எப்படியும் இந்த கிண்ணக்கோரை வந்து எப்படியும் 2-3 எபிசோடாக வரும்போது இருக்கு. ஏன்னா நான் அங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து கிண்ணக்கோரை வந்தது நிறைய எடுத்து வச்சிருக்கேன் விளாக். ஒவ்வொரு இடத்தையும் நம்ம எடுக்காம வர முடியல, அதனால எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். சரி மக்களே, நான் இப்போ வந்து நான் கிண்ணக்கோயிலேருந்து இப்போ கிளம்பியாச்சு. முள்ளி ஃபாரஸ்ட் கொஞ்சம் ரீச் ஆகிறப்ப நான் உங்களுக்கு விளாக் பண்ணுறேன். சரி மக்களே, பாய். மக்களே, இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். குளிக்கினா தண்ணி அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குங்க. நான் லாஸ்ட் டைம் வரும்போது தான் குளித்தேன், இப்போ நான் குளிக்கல. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிண்ணக்கோரையிலேருந்து தாய் சோலை வர ரூட்டில் தான் இருக்குது. ரிட்டர்ன் போகும்போது தான் காட்டுவோன்னு தான் வரும்போது காட்டல. தண்ணி இப்போ கம்மியாக வருது. தண்ணி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு சூப்பராக இருக்கும். ஆனால் இன்னும் கொஞ்சம் இங்கே பாசி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வரவங்க கொஞ்சம் பார்த்து குளிக்கணும், அவ்வளோதான். சரி, நான் முள்ளி ரீச் பண்ணிட்டு அடிக்கிறேன். பெட்ரோல் வேற டை ஆயிடுச்சுங்க. இனிமேல் பெட்ரோல் பங்க்ல போய் போடணும். பெட்ரோல் போடணும். என்ன பண்ண போறேன்னு தெரில. பெட்ரோல் போட்டு நான் உங்களுக்கு விளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா கிண்ணக்கோரையிலேருந்து தாய் சோலையெல்லாம் தாண்டி வந்துட்டு இருக்கோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குங்க. ஃபுல்லும் மரம் மூடி இருக்கும். சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்ச இலை கிடக்கும். ரொம்ப சினிமேட்டிக்காக இருக்குங்க. லாஸ்ட் டைம் வந்தப்போ இங்கே நின்று ஃபோட்டோ எடுத்தேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. சரி, நான் நெக்ஸ்ட்டு நான் பெட்ரோல் டேங்க் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு ப்ளாக் பண்ணுறேன். பாய். பெட்ரோல் இல்லைன்னு நினைக்கிறேன் மக்களே. ஒரு மாதிரி இடித்து இடித்து ஓடுது. பரவாயில்ல, என்னன்னு தெரியல, பார்ப்போம். ஏதோ ஓட்டிடுவோம். சரி, நான் பெட்ரோல் பங்க்கு எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ போயிட்டு உங்களுக்கு ப்ளாக் பண்ணுறேன் மக்களே. மக்களே, எப்படியோங்க நல்லபடியாக பெட்ரோல் பங்க் வந்து சேர்ந்துட்டோம். இந்த பெட்ரோல் பங்க் எங்கே இருக்குன்னா தாய் சோலையிலேருந்துலாம் தாண்டி இங்கே தான் இருக்குது. ஆனால் பெட்ரோல் பங்க் போயிட்டு வந்துடலாம். ஒரு ஃபுல் டேங்க் அடிச்சுட்டு போயிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லாமல் போயிட்டு வரலாங்க. ஆனால் ஃபுல் டேங்க் அடிக்கணும், ஃபுல் டேங்க். எம்டியாக இருக்குண்ணா. ஜிபே இருக்குல்லண்ணா, பிடிக்கணும் இன்னும் கொஞ்சம். எவ்வளோண்ணா? 400 அமௌண்ட் கொடுத்துருவா. ஆனால் இங்கேருந்து இது முள்ளி ஃபாரஸ்ட் வழியாக போகணுன்னா கோயம்புத்தூர் போகணுன்னா எப்படி இறங்கணும்? ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு, செகண்ட் ரைட்டு. ஓகேண்ணா. ஆ, ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. நேற்று ஒரு
நேற்று ஒரு 500 கிட்ட பெட்ரோல் அடிச்சேன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு 400 பெட்ரோல் அடிச்சிருக்கேன். ரிட்டன் போயிடலாம் நம்ம. கோயம்புத்தூரே ரீச் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த பெட்ரோல் பங்க்லேருந்து முள்ளி ஃபாரஸ்ட் வழி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் ரைட் எடுத்தோம்னா முள்ளி ஃபாரஸ்ட் போயிடலாமா. சரி இப்போ கிளம்புவோம். இப்போ வந்து கிளம்பியாச்சு. முள்ளி ஃபாரஸ்ட் வழியா அது ரொம்ப டேஞ்சர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பார்ப்போம் என்னன்னு. எலிஃபெண்ட் எதுவும் ரொம்ப இருந்துச்சுன்னா அலோவ் பண்ண மாட்டாங்களாம். மேக்ஸிமம் அலோவ் பண்ணிடுவாங்க. ஏன்னா ரிட்டன் தானே போகிறோம், ஏறுறதான் கஷ்டமாக இருக்கும். அதனால அலோவ் பண்ணிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நான் முள்ளி ரீச் ஆகிட்டு உங்களுக்கு வந்து vlog கண்டினியூ பண்ணுறாங்க. மக்களே, முள்ளி ரீச் ஆகிட்டு கண்டினியூ பண்ணுறேன்னு சொன்னால் இங்கேயே நிப்பாட்டிடுவோம் போல இருக்கு. மழை தூடுதுங்க, லைட்டாக தூர ஆரம்பிக்குது. நேற்று ஊட்டியில் எனக்கு நல்ல மழையாம், இப்போ இங்கே தூர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இங்கே எங்கேயாச்சும் நிப்பாட்டணுமே. இங்கே நிப்பாட்டிருந்தா எனக்கு தெரியல, பார்ப்போம். மழை தூர ஆரம்பிச்சிருச்சுங்க. இது எங்கேயோ கடையில் ஏதாச்சும் போயிருமா. மழை தூண்டுச்சுன்னா நம்மளால விளாக் எடுக்க முடியாதுங்க. சரி, கடவுளுக்கு அப்பா ஏதாவது பண்ணுவார். ஏன்னா இன்ஸ்டார் 360 வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, அதனால கொஞ்சம் பயமாக இருக்கு. ரைட்டு மாறி வந்துட்டணும், ரூட்டு மாறி வந்துட்டாங்க. அண்ணா, முள்ளி போகிற வழி, முள்ளி ஃபாரஸ்ட் இது கீழே கோயம்புத்தூர் போகிற ரூட்டு. முள்ளியா? நேரா போங்க, ரைட்ல போயிட்டு ஒரு ஈபி ஆபீஸ் இருக்கும், லெஃப்ட் போனா முள்ளி. சரி, ஸ்ட்ரைட் கீழ போயிட்டு ரைட். சரிண்ணா, ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. கூகுள் மேப் போட முடியாதுங்க நம்மளால, ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆக போகுது. மழை வரத்துக்கு முன்னாடியே இறங்கிட்டோம்னா பிரச்சனை இல்லைங்க. மழையில் மாட்டிக்குவோன்னு நினைக்கிறேன். மக்களே, நான் கிண்ணக்குறை வந்தாலே மழை பெய்யுதுங்க. எனக்கும் கிண்ணக்குறைக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கா என்னன்னு தெரியலையே. எனக்கும் முள்ளிக்கிட்டு மழை பெய்யாதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம vlog வந்து முள்ளியில் தான் எடுக்கணும். பார்ப்போம் என்ன பண்ணுறோன்னு தெரியலங்க. மக்களே, கிண்ணக்குறையிலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா ஊட்டி வந்து ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா 33, கெத்தை வந்து 50. இந்த சைடு இந்த ரைட்டு தான் எடுக்கணும். இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா 15 கிலோமீட்டர் கெத்தை. ஸ்ட்ரைட் ரூட் தான். இது ரைட்டு தானே, கரெக்டானு தெரியலையே. சரி, போய் கேட்டுவோம். மேப்பில் ஒரு வாட்டி போட்டு பார்த்துக்கோமா, எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அண்ணா, முள்ளி போகிற வழி, முள்ளி ஃபாரஸ்ட் போகிற வழி
ஸ்ட்ரெயிட்டா? சரி. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. ஆ ஓகேண்ணா, ஓகேண்ணா. முப்பத்தெண்டு ஹேர்பின் பென்ஸ் இருக்காங்க. ரொம்ப வேகமாக இறங்க வேணாம்னு சொன்னார். நேரு வழிதானா? மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தூருங்க. எவ்வளோ சீக்கிரம் ரீச் பண்ண முடியுமோ நினைக்கிறேன். இல்லைன்னா எங்கேயாச்சும் ஒதுங்கிட்டு தான் நம்ம ஏதாச்சும் பண்ணணும். தூர ஆரம்பிச்சிருச்சுங்க. vlog எடுக்க முடியுமா எனக்கு இன்னும் தெரியலங்க. கிண்ணக்குறையை ரீச் பண்ணியாச்சு. இல்லைன்னா நம்ம முள்ளி எப்படி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இங்கே பாருங்க, இந்த மரம் செமையா இருக்குங்க. எவ்வளோ சீக்கிரம் கீழே இறங்க முடியுமோ கீழே இறங்கிடுவோம். கொஞ்சம் இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டோம்னா மழை நின்றுங்க. எவ்வளோ வேகமாக போக முடியுமோ போயிடுவோம். கொஞ்சம் தூரம் போயிட்டு vlog கண்டினியூ பண்ணுறேங்க. முள்ளி செக் போஸ்ட்டில் உங்கள்கிட்ட திரும்பி நான் vlog பண்ணுறேன். ஏன்னா முள்ளி செக் போஸ்ட்டில் நம்ம ஒரு பொருளை ஒப்படைக்க வேண்டியது இருக்குது ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்கிட்ட. அதை ஒப்படைச்சிட்டு தான் போகணும். அது நம்ம கடமை. ஒப்படைச்சிட்டு ஃபோன் பண்ணி சொல்லணும். பார்ப்போம். மக்களே, அங்கே பாருங்க, ஊட்டியில் மழை பெய்யுதுன்னு நினைக்கிறாங்க. அங்கே பாருங்க, அவங்க சைடு ஃபுல்லாக சாரி ட்ராக் ஆகிடுச்சு. நேற்று 1 மணி நேரம் பெய்ஞ்சிச்சா மழை. இன்னைக்கு மழை ஆரம்பிச்சிருச்சுங்க. என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. சீக்கிரமாக கிளம்பி போகணுங்க. அங்கே பாருங்க, சரி மழை அங்கே ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கு. நம்ம சீக்கிரமாக முள்ளி இறங்கி vlog எடுக்கணும். பார்ப்போம் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. ரைன் நேரில் இருக்கு. vlog எடுக்கணும்னா மழை வரக்கூடாது. அதெல்லாம் இடி இடிச்சிட்டு இருக்குங்க. சரி, நான் கிளம்புறேன். டைம் ஆகாம எனக்கு பயமாக இருக்குது. மழை வந்துருச்சுன்னா பிரச்சனை. மக்களே, ஃபைனலி முள்ளி ஃபாரஸ்ட் ரீச் பண்ணிட்டோம். இது 43 ஹேர்பின்ஸ் இறங்கணும். நான் காட்டுறேன் பாருங்க, ஒவ்வொரு ஹேர்பின் செய்யணும் எப்படி இருக்குன்னு. ஹேர்பின் பென்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாலாம் இல்லை, டிஃபிகல்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த ஹேர்பின் பென்லாம் போர்டு வச்சுருப்பாங்கல்ல, எல்லா போர்டும் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். பாருங்க, இங்கே இருங்க, இங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்களா, 11வது ஹேர்பின் பென் 43 போட்டு. அதே மாதிரி அடுத்த போர்டு பாருங்க. ரீசன் கரெக்டாக அடுத்தது சொல்கிறேன். நான் லாஸ்ட் டைம் வந்தப்போலாம் இந்த ரோடு ஃபுல்லாக யானை சாணியாக தான் கிடந்துச்சு. இப்போ நம்ம எல்லாமே க்ளீனாக இருக்குது. எனக்கு இன்னும் ரொம்ப டவுட்டாக இருக்குது. அந்த ரோட்டில் தான் வருமா. இந்த பெண்டை பாருங்க, 12வது பெண்டு போட்டிருக்கா 43க்கு. எல்லா பெண்டோட இதையும் யானை உடச்சி வச்சிருக்குங்க. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா யானைக்கு பேர் போன ரோடு. யானை இப்போ பார்த்தோம்னா பெட்டர் தான். இந்த வாட்டி நம்ம ரைட்ல வந்து கிளைமேட் நல்லா ஆயிடுச்சு. இவருங்க ஏதோ பறவை ஏதோ ஓடுது. கிளைமேட் நல்லா செட் ஆயிடுச்சு. கிளைமேட் வந்து சூப்பரா இருக்குங்க. இப்போ மான்சூன் சீசன் அந்த மாதிரி சம்மர் சீசன்ல நம்ம ஃபீல் பண்றோம். இந்த அடுத்த பெண்டு பாருங்க, இந்த பெண்டை பாருங்க. எல்லா பெண்டுமே அப்படிதாங்க இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஏதோ ரோடு கிளீன் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளவு கிளீனாலாம் இருக்காது இந்த ரோடு. ஃபுல்லா யானசானியா தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ரோடு ஃபுல்லா யானசானியா தான் இருக்கும். காத்து செமையா அடிக்குது. மழை நல்ல மழை வரப்போகுது. மழையில மாட்ட போறோம்னு நினைக்கிறேங்க. எனக்கு தெரிஞ்சு நல்ல மழையில மாட்ட போறோம். கீழே இறங்கிட்டு கீழே ஒரு டேம், ஒரு பிரிட்ஜ் வியூ ஒன்று இருக்கு. அந்த வியூ கிட்ட உங்கள்கிட்ட போயிட்டு நான் vlog எடுக்கிறேன். அது வரைக்கும் மழை வராமல் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், டைரக்டா கோயம்புத்தூர் தான்.
இது எங்க போய் ஜாயிண்ட் ஆகுன்னு பாத்தீங்கன்னா, காலைல வரும்போது ஒரு துடியலூர் லெஃப்ட் எடுக்கணும்னு சொன்னேன்ல, முள்ளிக்கு போகும்போது கரெக்டா அந்த ரோட்ல போய் ஜாயிண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த ரோட்ல போய் ஜாயிண்ட் ஆகி நம்ம அப்படியே துடியலூர், அப்படியே அவினாசி ரோடு வழியா நம்ம ஊருக்கு போயிடலாம், கோயம்புத்தூர் போயிடலாம். மக்களே மழை வந்துருச்சுங்க. இதுக்கு மேல நான் கேமராவை படம் பாருங்க. நான் கோப்ரோ உள்ள வச்சுட்டு ஐபோன்ல தான் எடுத்துட்டு இருக்கேன், ஏன்னா அதுதான் வாட்டர் ப்ரூஃப். பாருங்க மழை பிடிச்சு போதுங்க, முன்னாடி போக முடியல, காத்து அடிக்குதுங்க. என்ன பண்றதுன்னு தெரியல, மழை வேற லெவல் அடிக்குது. ஐயோ, இப்ப எப்படி மழை இறங்க போறான்னு தெரியல. கனமழை, ரொம்ப கனமழையா இருக்கு, இறங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அப்பா இப்பதான் கொஞ்சம் பேக் எல்லாம் கூலிங்கா இருக்கு, இவ்வளவு நேரம் வண்டி ஓட்டுனதுக்கு. என்ன பண்ண போறேன்னு தெரியல. இது எத்தனாவது? இது 19ஆவதா? இன்னும் 43 இறங்கணுங்க. 19ஆவது தான் இறங்கியிருக்கோம். விடுன்ஸ் இன்னைக்கு ரைட பாருங்க, மலையில தான் போல இருக்கு. ஒத்த கையில வண்டி ஓட்டிட்டு ஒத்த கையில வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். மவுண்ட் எல்லாத்தையும் உள்ள வச்சிட்டேன், ஏன்னா எல்லாம் எதுவும் நனைஞ்சு போயிடுச்சுன்னா அவ்வளவுதான் பிரச்சனை. பாருங்க வேற லெவல்ல இருக்குங்க, வேற லெவல். வைசர்ல இல்ல, கிளியர் வைசர்ல இருந்து தண்ணி வேற ஊத்துதுங்க. ஒண்ணுமே தெரியலங்க, வேற லெவல்ல வைப்பா இருக்க போகுது. சரி, நான் கீழே இறங்கிட்டு முள்ளி கிராஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து முள்ளி ஸ்டேஷன் ஏதாவது எங்கேயாச்சும் நிக்க முடிஞ்சா நிப்போம். எங்கேயும் நிக்க முடியாது போல இருக்கு. இங்க பாருங்க எவ்வளவு மழைன்னு, தாங்கலாங்க. இங்க மழை ரொம்ப அதிகமா இருக்குங்க. எதிர்காத்து வண்டி அடிக்குது, முன்னாடி விட மாட்டேங்குது. இதுல வேற வளைவு வேற தெரியலங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. இங்க பாருங்க எவ்வளவு மழைன்னு, கேமரால வேற தெரியுதானு தெரியல, மழை ரொம்ப ஓவரா இருக்குங்க. சரி, நான் போனை உள்ள வச்சுறேன். போன் வந்து வாட்டர் ப்ரூஃப், போனும் எதுவும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது. இங்க பாருங்க மக்களே, மழை சரியான மழை. மழையில டான்ஸ் ஆட போறோம். போடுங்க மழை கோடை மஞ்சும். பாருங்க முள்ளி ஃபாரஸ்ட் நம்மளுக்கு மழையை தான் கொடுத்துருக்கு. வேற லெவல் மழைங்க, வேற லெவல். சரி, நான் ஐபோனையும் உள்ள வச்சிடறேன், ஏன்னா ஐபோனும் வீணா போயிரும் போல இருக்கு. மக்களே ஃபைனலி முள்ளி எப்படியோ இறங்கிட்டோங்க. 43 பெண்டையும் இறங்கவே முடியல. இடையில ஒரு காரங்க மேல விட்டுருப்பேன், பிரேக் அடிச்சாலே ஸ்கிட் ஆகுது. இப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா முள்ளியில ஒரு சூப்பரான ஒரு டேம், ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்கு. அந்த பிரிட்ஜை தான் உங்களுக்கு காட்டுறேன். கீழே ஆனா சில பேர் இறங்கி போய் குளிப்பாங்க. அந்த இப்ப வந்து லைட்டா தான் தண்ணி வருது, நல்லா தண்ணி வந்துச்சுன்னா சூப்பரா இருக்குங்க. இது முள்ளியோட வேற லெவல் இடம். எனக்கு காட்டுறேன் உங்களுக்கு. மக்களே இடத்த மட்டும் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. இங்க பாருங்க, நம்ம நேரங்க நல்லா மழை பெய்யுது, கிளைமேட்டே அப்படியே ஃபுல்லா சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. பாருங்க ஃபுல்லா எல்லாம் நினைஞ்சு வண்டி வாட்டர் சர்வீஸ் விட்ட மாதிரி இருக்கு. நான் கழுவுன்னு நினைச்சேன், வாட்டர் சர்வீஸ் இப்ப மழையே விட்டுருச்சு. இந்த சைடு வியூ பாருங்க, இந்த சைடு வியூ செமையா இருக்குங்க தண்ணி வர நேரத்துல. கீழே இறங்கலாம் மக்களே, இந்த கீழே வழியா இறங்கலாம் மக்களே. இது பாத்தீங்கன்னா அந்த அங்க படி மாதிரி இருக்குல்ல, அதுல இறங்கி இந்த வழுக்கு பாறை மாதிரி இருக்குல்ல, அதுல வேலையா இறங்கணும். நீங்க கீழே போய் குளிப்பாங்க. இப்ப தண்ணி கொஞ்சம் கம்மியா வரதுனால தேங்கி அழுக்க தெரியுது. இந்த வழி நல்லா தண்ணி வர ஆரம்பிச்சுன்னா வேற லெவல்ல இருக்கும் இந்த இடம். அதே மாதிரி நீங்க வந்து குளிக்கிறது இங்கேயே குளிக்கலாம். நீச்சல் தெரிஞ்சவங்க மட்டும் அந்த கொட்டுற இடத்துக்கு போங்க, அங்க வந்து ரொம்ப ஆழம் இருக்கும். பார்க்க ஆழம் இல்லாத மாதிரி இருக்கும், ஆனா அந்த இடத்துல ஆழம் இருக்கும். பாருங்க கிளைமேட்டே மாறிடுச்சுங்க. இது சம்மர் ரைடுன்னு நான் பேர் வைக்கிறதா இல்ல வின்டர் ரைடுன்னு வைக்கிறதா? பாருங்க சீசனே மாறி போன மாதிரி இருக்கு, செம்மையா இருக்கு. சரி மக்களே, நான் இப்ப வந்து கோயம்புத்தூர் போயிட்டு கண்டினியூ பண்றேங்க. நம்ம விளாக் கோயம்புத்தூருக்கு போயிட்டு என் பண்ணிடுவோம். பாய் மக்களே. அதே கெத்தை ரோட்ல பாத்தீங்கன்னா பிரிட்ஜை தாண்டி கொஞ்சம் தூரத்திலேயே வந்து உங்க பவர் ஸ்டேஷன் ஒண்ணு இருக்கும், கனடா பவர் ஹவுஸ்னு. பாருங்க அதுல இருந்து தண்ணி ஊத்துது பாருங்க, செமையா இருக்குங்க. தெரியுதான்னு தெரியல, செமையா இருக்குங்க. மேல வந்து இந்த வாட்டர் தான் மேலேந்து வருது.
பைப்லைன் எப்படி போகுது பாருங்க, சூப்பரா இருக்குங்க. இன்ஸ்டா 360 நான் உள்ள வச்சுட்டேங்க. இப்போ வந்து ஐபோன்ல தான் vlog எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா அது தண்ணி பிடிச்சுன்னா அது வீணா போயிடும், அதனால அதை உள்ள வச்சுட்டேன். பாருங்க செம்மையா இருக்குங்க. பாருங்க பாருங்க, வேற லெவலுங்க, வேற லெவல். சரிங்க, நான் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். கோயம்புத்தூர் ரீச் பண்ணிட்டு vlog கண்டினியூ பண்ணுறேன். கோயம்புத்தூர் ரீச் பண்ணிட்டு நம்ம vlog எண்ட் ஆகும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இப்போ கிளம்பலாம் இங்கேருந்து. அடுத்த மழை வரத்துக்குள்ளே கிளம்பணும், இல்லைன்னா பிரேக்கிங் பிடிக்கல, இங்கே ஒன்றுமே பிடிக்கலாங்க. வண்டி ஆனால் இப்போ பலன்னு இருக்கு, நம்மளோட பிளாக் பெல் மாரி இருக்கு. மக்களே, இந்த வியூ மட்டும் பாருங்க மக்களே, செம்மையா இருக்கு, வேற லெவல் மக்களே. வியூ மட்டும் பாருங்க, வியூ மட்டும் வேற லெவல். முள்ளி டு கோயம்புத்தூர் போற வழியில தான் இந்த பிரிட்ஜும் இருக்கு. மொத்தம் 3-4 பிரிட்ஜ் இருக்கு. அதுல இந்த பிரிட்ஜ் ஒன்று நல்லா இருக்கும், ஒரு 3 பிரிட்ஜ் மொத்தம் நல்லா இருக்கும். பாருங்க அந்த வியூ மட்டும் செம்மையா இருக்கு பாருங்க. அது இதே மாதிரி அந்த சைடு காட்டுறேன் பாருங்க, அங்க பாருங்க, இந்த சைடு பாருங்க. பாருங்க வேற லெவல்ல பறவையெல்லாம் பறக்குதுங்க. அந்த சைடு பாருங்க, கீழே மட்டும் பாருங்க எவ்வளவு பெருசுக்கு. இங்க பாருங்க மலை, இப்படி இங்கிட்டு பாருங்க, வேற லெவல், வேற லெவலுங்க, வேற லெவலுங்க, வேற லெவல் வியூங்க, வேற லெவல். வேற லெவல்ல இருக்குங்க. பாருங்க இந்த எனக்கு இப்ப இந்த இடத்த விட்டு போக மனசே வரல. ஒரு டென்ட் மட்டும் இருந்துன்னா அப்படியே கீழே எங்கேயாச்சும் போய் டென்ட்டை போட்டு தங்கிடுவேன். வேற லெவல்ல இருக்கு, செம. இந்த சம்மர் சீசன்லயும் பாருங்க எப்படி இருக்குன்னு. சம்மர் சீசன்லயும் பாருங்க எப்படி இருக்குன்னு, வேற லெவலுங்க, வேற லெவல், வேற லெவல். நான் லாஸ்ட் டைம் வந்தப்ப கூட இப்படிலாம் இல்லைங்க. அப்பெல்லாம் ஜூலை மாசமும் தாண்டி வந்தேன். இப்போ பாருங்க வேற லெவல், சரியா இருக்கு. தண்ணியும் கொஞ்சம் கரெக்டான அளவு, இப்போ கீழே இறங்கி பாக்குற அளவுக்கு தான் இருக்கு. அங்க கீழே இறங்கி அங்க ஒருத்தர் குளிச்சுக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேங்க. இங்க பாருங்க வேற லெவலுங்க, மாசுங்க. மாஸ் மாஸ், கொல மாஸ். டே நம்ம கிளம்புவோம். But I know it's not true. I wanna put up all my walls cause I'm not in the mood. But then I cut myself off from the rest of the room. I know that time can heal it all if you're patient and soon it can all be worth it, all the searching. Pain is never really permanent, but damn it hurts man. I could feel all of the turbulence and it's concerning. I've been searching for a purpose, I hope it's worth it. This society is really trying me. Ain't no hide and seek, I hide to be far from anxiety. I need my space, I need my prime. மக்களே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரீச் ஆயாச்சு மக்களே. இன்னைக்கு பிளானை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. காலைல பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம், குன்னூர், கிண்ணக்கோரை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கிண்ணக்கோரை வழியாக நம்ம கெத்தா முள்ளி ஃபாரஸ்ட் வழியாக வந்து கவுண்டம்பாளையம் ஒரு பிரிவுகிட்ட ஜாயிண்ட் ஆகி கோயம்புத்தூர் அவினாசி ரோடு வழியாக கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆயிடுச்சு மக்களே. காலைல மேட்டுப்பாளையம் வந்துட்டு சொல்லியிருப்பேன், அது துடியலூர் பிரிவு. அது துடியலூர் பிரிவு இல்லை, பாளையம் பிரிவுகிட்ட தான் வந்து ஜாயிண்ட் ஆகுது முள்ளி வழியாக வந்தீங்கன்னா. ஃபைனலி ரீச் ஆயாச்சு மக்களே. நம்ம ரூம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் போடுவாங்க, பெரிய மார்க்கெட்டு. இது பார்த்திங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜோட பேக் சைடில் இருக்கும். ஃபைனலி ரீச் ஆயாச்சு கோயம்புத்தூர். இன்னைக்கு பிளானை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. என் யூடியூப் சேனல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாடி மோட்டோ ஹப். அதேமாரி இன்ஸ்டாகிராம் பேரும் ஹாடி மோட்டோ ஹப் தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரி, அடுத்த vlog எங்கே போகலாம், நம்ம எங்கே ட்ராவல் பண்ணலாங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலி நம்ம வீட்டை ரீச் பண்ணியாச்சு மக்களே. இதோட என் vlog-ஐ எண்ட் பண்ணிக்கிறேன்.
அடுத்த vlogல மீட் பண்ணலாம். பாய் மக்களே.